இந்த பக்கம் He's dead. மாஜி மேனேஜர் சார், இவங்க என்ன இந்த அடி அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க சார். பாவண்டா, பகவான இந்த அடி அடிக்கிறது கேளுங்க. வீட்டில இருந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு வரும்போது இவனும் அந்த கண்ணனை சேர்ந்துட்டு தான் எங்களை அடிச்சாங்க. அந்த நேரத்துல அங்க எங்க வந்தீங்க? வரக்கூடாதான், தெரியாம வந்துட்டோம். ஆமா, அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? சார் சத்தியமா எங்களுக்கு தெரியாது. அவங்க யாரோ நாங்க யாரோ. அவங்க யாருன்னு சொல்ற? அந்த அம்மா மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ஏன் சார், உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா பாத்துட்டா இருப்பீங்க. பொதுவா எல்லாருமே வயசு பொண்ணுங்களுக்கு தான் உதவி செய்வாங்க. நாங்க வயசான கிழவியா இருந்தாலும் உதவி செய்வோம். அது தப்பா? பகவானை இப்படி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரா? காளிக்கு இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல அடைச்சு வைங்க. அந்த கண்ணனுக்கு போன் பண்ணுங்க. வாசு, முதல்ல அந்த ஆளை விடுங்க. உஷா, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. அவசியமா அனாவசியமாங்கிறது அப்புறம் விளக்குறேன். முதல்ல அந்த ஆளை கண்ணை கட்டி வெளியே கொண்டு போய் விடுங்க. ரொம்ப நன்றிமா. உஷா, ஆத்திரப்படுறதுல அர்த்தமே இல்லை. போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம கூண்டோட ஜெயிலுக்கு போகணுங்கிறது மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்க அம்மா வேணும் இல்ல? அதுக்கு ஒரே வழி, நீங்க நேர்மையா நாணயமா வாழ்க்கை நடத்த. நீ வீட்டுக்கு போலாம். இது என்ன ஆதிசா உன் வீடா? நினைச்சப்ப வரதுக்கு போறதுக்கு. நான் உயிரோட திரும்பி வந்ததே ஆச்சரியம் சார். அன்னைக்கு பீச்சில் அவனுங்களுக்கு சமத்தியா கொடுத்தீங்களே, அதையெல்லாம் திருப்பி எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்ற? முட்டிக்கு முட்டி அடிச்சுட்டாங்க சார்.
நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி என்ன அழைச்சிக்கிட்டு போனாங்க. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை அங்க வரவழைக்கணுங்கிறதா அவங்க திட்டம். நல்ல சமயத்துல அந்த அம்மா வந்து யார் அது? நீங்க மூதேவின்னு சொன்னீங்களே, அந்த புண்ணியவதி உஷா அம்மா தான் வாசிக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடிபட்டதாகும் அடிக்கடி சீர்றானோ சார், எதுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. புரிஞ்சுட்டேன். முகூர்த்தத்துக்கு சீக்கிரமா நாள் பார்த்துடுறேன். சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர். கமான். இந்த கைதான் எனக்கு சொந்தம். இந்த கை அது உஷா தொட்டது. வந்தா இன்னும் நீ அதை மறக்கலையா? ஏனோ என்னால அது மறக்கவே முடியல. வசந்தா, அவ என் கையை தொட்டிருக்கலாம், ஆனா என் உள்ளத்தை தொட்டவன் நீதான். இந்த உள்ளம் உடலும் என்னைக்குமே உனக்குத்தான். மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை, செங்கலே தாராட்டவா இளமை முந்தானையை. மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை. மஞ்சள் நீர் வண்ணமே கொஞ்சம் நில்லுங்களே, மன்னன் நீராடும் சமயம். புள்ளிமான் கூட்டமே கொஞ்சம் துள்ளுங்களே, கண்ணன் நீராடும் சமயம். மேகமே தூதாகவா அழகில் ஆராதனை. சின்ன வாழை தண்டு என்னும் காலை கண்டு வண்ண மீன் கூட்டம் தழுவ, அன்பு தேனை சிந்தி என்னை காண சொல்லி அந்த தேன் கூடு மலர, நாங்கள் வெற்றி பொட்டை மாற்றிக்கொண்டு இதழாலே இணைய. மேகமே தூதாகவா அழகே ஆராதனை, செங்கலே தாலாட்டவா இளமை முந்தானையை. மேகமே தூதாகவா அழகே ஆராதனை. கொஞ்சம் மாணிக்கங்கள் சிந்தும் மணிமுத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு. அந்த காணிக்கைகள் உந்தன் கண்ணங்களின் இன்னும் அச்சம் என்ன வெட்கம் என்ன கண்ணே வா பழகு. மேகமே
இளமை மூதாட்டி